நேரம் தொழுவி கொண்டிருக்கிறேன். இந்த ஆத்து மணலை யாராவது சமைப்பாங்களா என்று சொல்லி போனா யாரும் செய்ய முடியாதுங்கிறாங்களே, என்ன செய்வது? அகில உலகத்துல பத்தினி பார்க்கணுமே, பார்க்க வேண்டும். பத்தினி நாம பார்க்காத சத்தமா நாம வந்து நேரா நரகத்துக்கு தான் போவோம். போக முடியாது போயிடும். சரி, 1000 பேத்துக்கு போன அவிச்சேரிய உன் பொண்டாட்டி தானே உங்களுக்கு தெரியாதே உள் நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறீங்களா? நீ 4 தடவை சொல்லிட்ட. நான் சொல்றது உண்மையா இல்லையா? சொல்லாதே சொல்லாதே, எனக்கு அப்படியே ஊசி எடுத்து குத்துனா வாசிக்கிறேன். தேவடியால ஒரு பொண்டாட்டியா நீ வசித்துக்கிட்டு இருக்கிற ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பு ஏதாவது எடுத்து கூட வெட்டி கொண்டு விடுறான். தாத்தா தாத்தா எனக்கு வெக்கமா இருக்கு தாத்தா. அந்த பக்கம் போனா இந்தாயா கேக்குது, அந்த பக்கம் போனா அந்த அக்கா கேக்குது. என்ன முனிவர் பொண்டாட்டி ஒரு தேவடியாலா, அந்த முனிவர் பொண்டாட்டி 1000 பேத்துக்கு போற ஒரு தேவடியாலா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன போற பக்கமெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. அருமாந்திரத்தை கோட்டை கடைக்கு போற அந்த கோட்டை கடையில் 4 பேர் கேக்குறாங்க. அவங்க பொண்டாட்டிலாம் 7 பேத்துக்கு போயிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த செலவு பொண்டாட்டி தான் 1000 பேத்துக்கு போறது தெரிஞ்சுக்காங்க. கடவுளே 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 கடவுளே, ஊசி எடுத்துட்டு கொத்துறானே. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, அங்கே பார்த்தாயா ஒரு கன்னிகா மடம் தெரிகிறது. அங்க பாரு தெரியுது. அதாவது கன்னிகா மடம் ஆரே ஒரு பாட்டியா மூத்திரம் விட்டுட்டு கன்னிகா மடம் ஒண்ணு தெரியுது இங்க. அங்க போனாவது யாராவது இருப்பாங்களா? அங்க போய் பாக்கலாம். வா போய் பார்க்கலாம். போலாம். எங்க போனோன்னு காட்டுங்க. சிவாய நமக. மங்கையே ஐயா வரும் வரும். தாங்கள் யார் என்று தெரியவில்லை. அங்கேயே அகில உலகத்துல நான் ரொம்ப காலமாக சரி நீண்ட காலமா நான் சாப்பிடவே இல்லைன்னு பசியோடு இருக்கிறேன். சாப்பாடு தானே? ஆமா. சாப்பாடு இல்லைன்னு இவ்வளவு பசியோட வந்திருக்கிறீங்களா? சுவாமி, நானும் ஒரு சிவபக்தியில் மிகுந்தவள். என்னுடைய சுவாமியாகப்பட்ட சிவபகவானுக்கு வைத்து படைத்த படையலாகப்பட்ட அறுசுவை உணவுகள் எல்லாம் இருக்குது. அந்த அறுசுவை பதார்த்தங்கள் எல்லாம் தரேன், அதை உண்டு மகிழ்ந்து விட்டு போங்க. நீ சிவபக்தியா? ஆமா. சிவனை தினமும் தொழுவையா? ஆமாங்க. இருவேளையும் காலை மாலை தவறாமல் பூஜை செய்து வருகிறேன் இந்த கன்னிகா மடத்தில். அப்படியா? ஆமா. காலை மாலை தவறாமல்? ஆமாம் சுவாமி. சரி, எனக்கு சிறிய ஒரு உதவி செய்வியா? உதவி தானே? ஆமா. என்ன உதவியாக இருந்தாலும் சரியே. எனக்கு ரொம்ப காலமா நான் சாப்பிடாமையே இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு சாப்பாடு தேவை. சிவனுக்கு வச்ச படையில வேண்டாம். அப்படியா? நான் ஒரு பொருள் கொண்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த பொருள்ல நீ சாதமாக்கி கொடுத்தீனா நான் சாப்பிடுறேன். என்ன பொருள்? கங்கியிலே இருக்கக்கூடிய இந்த ஆத்து மணல். இந்த ஆத்து மணலை எனக்கு சாதமாக்கி கொடுத்தீனா நான் சாப்பிடுறேன். ரொம்ப காலமா சாப்பிடாம இருக்கிறேன். ஆத்து மணலை சாதமாக்குவதா? ஆமா. உன்னால் முடியுமா? என்னாலா? இதோ என்னால் முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஒருவேளை இருக்கலாம். என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்து சாதமாக்க முயற்சிக்கிறேன். ஆத்து மணலை சாதமாக்கினால் நான் சாப்பிடுகிறேன். ஆகட்டும். சற்று நேரம் இந்த கன்னிகாபுரத்தில் அமர்ந்திருங்கள். நான் போய் சாதம் சமைத்து எடுத்து வருகிறேன். முடியுமா?
சந்திரசேகரா, என்ன எனக்கு வந்த சோதனை? யார் ஒன்றே தெரியாத ஒரு முதியவராகப்பட்டவர் என்னுடைய கன்னிகாமணத்தை தேடி பசி பசி என்று வந்தவுடனே ஆத்து மணலை அள்ளி சாதமாக தந்து சாதமாக சமைத்து தர சொல்லி கேட்கிறாரே, இது என்ன விளையாட்டு சுவாமி? நான் பத்தினி என்பது உண்மையானால் இந்த ஆத்து மணலாகப்பட்டது இப்பொழுதே சாதமாக மாறிவிட வேண்டுமா ஆண்டவா ஈஸ்வரா? ஓம் நமச்சிவாய யார் யாரு இங்கேயோ போனோம். போனோம்னு என்ன சொல்லாத. நான் சென்றேன், ஆத்து மணலை சாதமாக்க சொல்லி கேட்டேன். யாருமே கையில கூட வாங்க மறுத்துட்டாங்க. இந்த மட்டும் வாங்கி இருக்குது ஏதோ என்ன நடக்குதே தெரியல. ஏதோ இங்கேயாவது கிடைக்குமா? இங்க ஏதாவது அங்க கிடைச்ச மாதிரி இங்க கிடைக்குதா என்னன்னு தெரியல. நான் எதுக்கு அந்த பக்கம் இருக்கிற பார்த்தேன். அது வேறு இது வேறு. ஓம் நமச்சிவாய நமக. சாமி, நான் கொடுத்த மணல் தானா? நீங்கள் தந்த அந்த ஆத்து மணல் தான். இதை சாதமாக செய்து விட்டேன். இதை அமர்ந்து இந்த சாதத்தை உண்டு விட்டு செல்லுங்கள். சாதம் சுவாமி. ஓ நமச்சிவாய நமக. ஓம் சிவாய. உண்மைதான், உண்மைதான். நான் கண்டுவிட்டேன். என்ன பொன்னி அடிச்சா இல்ல டோர் அடிச்சானா? என்ன கண்டுக்கிட்டீங்க? எந்த இடத்துல என்ன சொல்ற நீ? நீ தானே கண்டுக்கிட்டேன்னா நான் ஆத்தல இருந்து மணல் எடுத்துக்கொண்டு வந்தேன் அல்லவா? அந்த மணல் இன்று சாதமாயிருக்கிறது. அகில உலகத்துல விபச்சாரியை பார்த்துட்டோம். பத்தினி இங்கதானா இருக்குது. ஆஹா ஆஹா, பத்தினி